வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி சும்மா இருக்கிற வீட்டில் ஏதான ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை கிட்ட போய் இந்த மாதிரி அஞ்சலி தன்னோட பதவியை பிடிங்கிட்டா, இதுக்கப்புறம் அந்த பதவி எனக்கு தான் வந்தாகணும். அஞ்சலி போகிற போக்கா பார்த்தா லாஸ்ட்டில் மொத்தத்தையும் ஒரே அடியாக நஷ்டம் பண்ணுறோம், அதனால் இந்த பதவி மொத்தம் என்கிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. கார்த்தி வந்து என்ன சொல்கிறான்னா, என்ன ஆச்சு, ஏன் அத்தா இது மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதோ உடனே கார்த்திகிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த பார்ப்பா கார்த்தி, கரெக்டாக அவங்க 2 பேர் ஷாப்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இது வரைக்குமே 20 லட்சம் கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சோ தெரியலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க அக்கௌண்ட் லிஸ்ட்டு. ஆமாங்க, அவ்வளோ காலி தான் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் மேலும் மேலும் குழப்பம் அதிகமாகினே போயிருக்கு. ஐயோ கடவுளே, இது இப்படியே போனால் என்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கார்த்தி ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடறாரு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துன்னு இருக்காங்க. அஞ்சலிக்கு ஒரே ஷாக்கோ, ஐயோ என்னடா இது எல்லாமே ஒரு பக்கம். இந்த பைரவி என்னடானா அவளோட பதவியை நம்ம பிடுங்கணும்னு சொல்லிட்டு நம்மள ஒரே அடியா அடிமட்டத்துக்கு தள்ளணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஸ்கெட்ச் போட்டு இருக்காளே, இவ போகிற பக்கம் பார்த்தா கண்டிப்பாக நம்மளை இது பண்ணுறோம், அவகிட்ட கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி கிட்ட உசாராக இருக்கிறதுக்கோசம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசனை இருக்கா. அதே சமயத்தில் தாட்சாயினி ஒரு பக்கம் நம்ம சிந்தாமணி இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம அஞ்சலி கிட்ட இந்த பாரு அஞ்சலி, இதே மாதிரி போசி வச்சுக்க, லாஸ்ட்டில் உங்க பதவியும் இருக்காது, அந்த சொத்தும் இருக்காது, ஒழுங்கு மரியாதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பைரவியோட ஆட்டத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் கலந்துரையாடலை பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங் பிளான் எல்லாம் போட்டுன்னு இருக்காங்களே, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக சிறந்த முறையில் எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஒரே அடியாக அடிச்சு விஷயத்தை அப்படியே சும்மா தெரிக்க விட போகிறாங்க. அது மட்டும் நல்லாவே தெரியுது. சரி, இவங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சிருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன செய்ய போகிறாங்க ஏது செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றினார்ல, அந்த இடத்துல தற்செயலாக போகிறாங்க. அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, ஒரு வேளை என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. சரி ஓகே, அந்த பொண்ணு திரும்ப வராங்க. வந்து நம்ம கௌதம் கிட்ட கேட்குறாங்க, இதோ பாருங்க கௌதம், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் எல்லாமே தற்செயலாக தான் நடந்துச்சு, யாரும் என்ன வேணும்னே இந்த கொக்கைன் ப்ராப்ளத்தில் மாட்டி விட்டுருக்காங்க, இது 100% நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணலன்றதுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆதாரம் இல்லை, உங்களுக்கு நிரூபிக்கணும்னா ஃபஸ்ட்டு வாங்க ஹோட்டலில் போகலாம், ஹோட்டலில் போயிட்டு சிசிடிவி இருக்கும், கண்டிப்பாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியும். எனக்கு கூட வந்தது க்ளோஸ் நண்பன் தான், இருந்தாலும் செக் பண்ணுறது கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். அந்த க்ளோஸ் நெருங்கிய நண்பன் தாங்க பிச்சாம்பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி ஆப்பு வச்சு விட்டான். அப்படி என்ன பண்ணா ஏது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக வேற மாதிரி ஒரு பக்கம் அவங்க செக் பண்ணி பார்த்தா அவன் தாங்க அதில் வந்து அந்த ஒயிட் கலர் பவுடர் கலந்துருக்கான். அவனை போய் பிடிச்சி அடின்னு அடிச்சு அவங்ககிட்ட உண்மையை கேட்குறாங்க. உடனே அவன் ஃபஸ்ட்டு நலும்புறான், இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் உண்மையை சொல்லிடுறான். ஆமாம் நான் தான் பண்ணேன், நீ கோடீஸ்வரோட பொண்ணு, உன்னை வந்து நான் வலிச்சு போட்டேன், அந்த கோடிக்கணக்கான சொத்து மொத்தம் எனக்கு வரும், அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறேன். ஏன்டா மன்னிப்பு கேட்குற நேரமாடாது, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இந்த மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு எப்படிடா மனசாட்சி வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம செகண்ட் ஹீரோயினி. அவங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் கேட்டு இருக்க, நம்ம கௌதம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் பண்ணணும். சரி ஓகே கௌதம், உங்களை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் ஃபோனில் பேசணுன்னு தான் நான் கேட்டேன், உங்களை வந்து இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து நான் நியூஸ் பேப்பரில் ரீசெண்டாக 2 டேஸ் முன்னாடியும் பார்த்தேன். இந்த மாதிரி கௌதம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருந்த நீங்கள் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களோட கதை எல்லாத்தையும் ஆர்டராக சொல்கிறாங்க, கல்யாணம் ஆனத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அப்படியே சும்மா இவங்க மனசு ஒரு பக்கம் நொறுங்கிடுது. இவங்க ஒரு பக்கம் ஆசை வளர்த்துன்னு ஒரு பக்கம் எப்படியான கௌதம் அடையணும்னு சொல்லிட்டு, இப்ப கூட கௌதம் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை இவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு போதை இருக்குங்க. அது என்ன போதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்கலன்னா அதை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஒரு பக்கம் இருக்காங்க. அந்த வெறி கொண்டு இருப்பது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் மாத்திட்டாங்க. அவனை மாத்தாம எந்த ஒரு விஷயமும் மாறாது, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அது போல தாங்க இங்கே மாற்றம்ன்றது நாம தான் மாற்றி ஆகணும். அதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்ற விஷயத்த இவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும். அதே சமயத்தில் கௌதம், உங்களுக்கு எங்கள் கம்பெனியில் வந்து வேகன்சி இருக்குது, நீங்கள் வாங்க, வந்து ஃபஸ்ட்டு எங்கள் கம்பெனிலேருந்து நீங்கள் எப்படி க்ரோத் ஆகிறீங்க, எப்படி டெவலப் பண்ணுறீங்க, அதை பொறுத்து உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க கம்பெனிக்கு போகிறாங்க. அவங்க கம்பெனியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பக்கம் வா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையான ஆளாக இருக்காங்களே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தாங்க ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, எப்படியெல்லாம் இந்த பிரச்சனையை இன்வால்வ் பண்ண போகிறாங்க, கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம
எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட சொத்து மொத்தத்தையும் கைப்பற்றி கார்த்தியும் மறுபக்கம் அஞ்சலி பைரவி இவங்களும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதான் இவங்களோட டார்கெட்டாக இருக்குது. இந்த டார்கெட்டில் அவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க, என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. ஐயோ இப்படியெல்லாம் நடக்குமா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியமே இல்லாத விஷயமெல்லாம் சாத்தியமாக்க போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வியப்பாக இருக்குது. வா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு பக்கம் அந்த கம்பெனிக்கு மாஸ் என்ட்ரியா போறாரு. அந்த கம்பெனிக்கு போன உடனே அப்படியே சும்மா அவரோட ஸ்பீச் வீச்சு எல்லாம் பார்க்கணுமே, தரமா இருக்குங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆச்சரியமே அசந்து போற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. சரி, சந்தோஷமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல சோதனை வேதனை இதை ரெண்டுமே சேர்ந்து வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போலதான் நம்ம கௌதமோட நிலைமையில இருக்கு. இப்ப வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வீட்டு வாடகை கம்பல்சரி தந்தாகணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிக்கிறாங்க. 10,000, அதுவும் ₹1 2 10,000. இப்போ ஒரு பக்கம் திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் அவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிரடியான ஆட்டமாக இருக்க போது, அதிரடியான ஓட்டமாகவும் இருக்க போது. இதில் அவர் என்னென்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம் வரைய தருக.